எல்லாருக்கும் வணக்கம். தஞ்சாவூரில் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. பார்க்குறது அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம், ஏகப்பட்ட மக்கள் அங்கே வந்து கூடியிருந்தாங்க. என்ன ஒன்று, எல்லா மக்களும் ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம், என்னடா அது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு உத்து பார்த்தா அவ்வளவு கூட்டமும் பிளாக் கேட்ஸும் போலீஸாகவும் தான் நிற்குது. அப்போ மக்கள் எங்கடா? ரோட் ஷோ நடத்துறது மக்களுக்காக தானே, மக்கள் எல்லாம் பார்க்கணும், அது ஒரு இதுக்காக தானே ரோட் ஷோ நடத்துறது. எங்கன்னு பார்த்தா அப்படி லைனாக நிற்க வச்சிருக்கிறாங்க ரெண்டு பக்கத்துலையும். அந்த மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா திமுக கொடி, அப்புறம் திமுக கலரில் இருக்கிற பலூனு, இதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஓகே, அப்போ மக்கள் அங்கே வரல, ரெண்டு பக்கமும் உடன்பிறப்புகளை கூப்பிட்டு ஒரு ரோட் ஷோ. கையை காட்டினது அதெல்லாம் வந்து உடன்பிறப்புகளுக்கும், அங்கே நின்று இருந்த ஒரு 4-5 உடன்பிறப்புகளுக்கும் அங்கே கூடியிருந்த போலீஸுக்கு தான். அந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ ஒன்று சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று, விஜய் ஒரு டைம் ஒரு ரோட் ஷோ நடத்தினாருங்க, ஒரு பிரம்மாண்ட ரோட் ஷோ. அதுவும் வந்து திட்டம் போட்டு நடக்கல, எதிர்பாராத விதமாக கூட்டம் கூடினாங்க. அலை கடலில் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கூடி ஒரு அலப்பறை பண்ணி தள்ளிட்டாங்க. மரத்துலேருந்து மேலே ஒருத்தர் சர்க்கஸ் பண்ணி விஜய் மேலே குதிச்சிருப்பார், விட்டுருந்தா வேன் மேலே குதிச்சு விஜயும் ஒரு செகண்ட் நடுங்கி போயிட்டு அந்த மாதிரி ஒரு அலப்பறை பண்ணி விட்டாங்க. பெரிய லெவலில் அது ஒரு பேசு பொருள் ஆச்சு. ஆனால் பெரியவருக்கு ஒரு ஏக்கம், என்னடா அது, இவன் ரோட் ஷோ பண்ணுறான், நான் பண்ணக்கூடாதா, நேன்ட்டு இழிச்ச வாயிலுவா அப்படின்ட்டு அவரு கேட்டிருக்கிறாரு. எனக்கும் அதே மாதிரி ஒரு ரோட் ஷோ வேணும்ட்டு. சரி, என்னடா அது, சரி நம்ம முதல்வருக்கு ஷூட்டிங்னா பிடிக்கும், ஏதாவது மக்கள் பிரச்சனையை போய் பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் அங்கே போராட்டம் நடத்துறதுல போய் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அவர்களோட குறைகளை தீக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்வருக்கு பிடிக்காது. அதே மாதிரி நல்ல செய்திகள் மட்டும்தான் காதில் விழணும். 2026 234 நம்ம தான் அப்படின்ற மாதிரி செய்திகள் மட்டும்தான் காதில் உழுவணும். ஐயா, இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த போலீஸ் மேலே இந்த கம்ப்ளைண்ட் வருது, அதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி செய்தியெல்லாம் பிடிக்காது. எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ரோட்ஸும் அவருக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கிறாரு. தஞ்சாவூரில் ஏற்பாடு பண்ணி ரோட் ஷோ நடந்துட்டு இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்காரு முதல்வர், சந்தோஷமாக ரோடில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சுற்றி கேமரானாலே ஒரு குஷியாயிருவார்ல, அப்படியே சந்தோஷமாக ரோட்டில் போயிட்டே இருக்கிறாரு. அப்படி கை காட்டிக்கிட்டு அப்படி வணக்கம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. திடீர்னு அப்படியே ஒரு சைடாக திரும்பி பார்க்குறாரு, பெண்கள் நம்முடைய நாட்டின் கண்கள் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் போயிட்டு, அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கல, போயிட்டு அவங்க கை நீட்டுறாங்க, கை கொடுக்கறதுக்கு பெண் உடன்பிறப்புகள்லாம். இவரும் போயிட்டு சந்தோஷமாக போய் கையை கொடுத்துட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே போகிறாரு. முன்னாடி பார்த்தா ஒரு மூத்த உடன்பிறப்பு, ஒரு ஆண், ஒரு வயதான ஒரு உடன்பிறப்பு. எப்படி கோவம் வருமா வராதா? கோவம் வந்துருச்சு, இரிட்டேட்டிங் ஆகிட்டாரு. பார்த்துட்டு அப்படின்ட்டு காட்ஸ் இதை கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. பாவம் அந்த உடன்பிறப்பு, இந்த காட்ஸ் எல்லாம் தூக்கி எங்கேயோ சொருவி விட்டாங்க அவரை. பாவம் அவரும் பார்த்தாரு, முதல்வர் நடு ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருந்தாரு, சைடில் பார்த்தாரு, அங்கே பெண்கள் நின்று இருந்தாங்க, நம்ம உடன்பிறப்புகள் தான். சரி, அவரும் சந்தோஷமாக போய் சிரித்த முகத்தோடு போயிட்டு அவங்களுக்குலாம் கை கொடுத்துட்டு வராரு. அப்போ நம்மளுக்கும் கை கொடுப்பாரு, எப்படியாச்சும் இன்னைக்கு தலைவரோட கையை பிடிச்சி போடணும் அப்படின்ட்டு ஆசையாக தலைவரே அப்படின்ட்டு வந்தாப்புல. பாவங்க, என்ன ஒன்று, இத்தனை நாளாக உடன்பிறப்பாக இருக்கிற அந்த மூத்த உடன்பிறப்புக்கு தலைவரை கோவப்படுத்தக்கூடாதுன்ற அறிவு இல்லை பாருங்க. இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் இதே மாதிரி தான் என்ன பண்ணான், அவர் இதில் போயிட்டு இருக்கும்போது, மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, சரி நம்ம தலைவர் ஆசையாக நம்ம போய் பக்கத்தில் நிற்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக வந்து பக்கத்தில் நின்னான். என்ன நடந்துச்சு பார்த்தீங்கள? இதனால் ரயிலில் சிறிது நேரம் ஆமாம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் அது வரைக்கும் மனுஷன் சந்தோஷமா இருந்தப்பல, நல்லா போகுதுன்னு பார்த்தா பக்கத்தில் இவன் நிற்கிறான், டேய் அப்படின்ட்டு படாரம் விட்டு போடாமல் போகும் அப்படின்ட்டு அடித்து தள்ளி விட்டாப்புல. அதை பார்த்து கூடமா இந்த உடன்பிறப்புகளுக்கு புத்தி வரல. இந்த பழக்கம் வழக்கம்லாம் 200 ரூபா வாங்கிட்டு ட்வீட் போடுறது, அல்லது போய் போஸ்ட் ஓடுறது, அல்லது போய் ரோட்டில் எங்கேயாச்சும் வரும்போது தலைவர் வாழ்க அப்படின்ட்டு கோஷம் போடுறதோடு நிறுத்திக்கணும். அதை தாண்டி வந்து இங்கே கிட்ட வர்றது, எங்கள் கையை தொடறதுக்கு வர்றது, இந்த வெள்ளை வச்சுக்கூடாது அப்படிங்கிறதால ஒரு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாரு. அதை பார்த்தும் கூட பாவம் அந்த மூத்த உடன்பிறப்புக்கு அறிவு இல்லாமல் அந்த கையை நீட்டி இப்படி அசிங்கப்பட்டாப்புல. என்ன ஒன்று, இதில் அவர் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவர் பெண்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பிரியமும் கொண்டவர் நம் முதல்வர். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான திட்டங்களும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அவங்களும் சந்தோஷமாக ரைட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதே போல் மகளிருக்கு இலவசம் கட்டணமில்லா பேருந்து கொடுத்துட்டு நம்ம ஆட்சியில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், பெண்களுடைய மகிழ்ச்சி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல முதல்வர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அப்போ ஆண்கள் அவனுங்களுக்கு கோட்டரை மேலே 30 ரூபா ஏற்றி விடும் அவனுங்களுக்கு, ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் வந்து பெண்கள் மீது மிகுந்த கவனமும் அவர்களை அந்த மதிக்கிற தன்மையும் கொண்டவர். ஒன்றும் இல்லைங்க,
அந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி கூட அப்பப்போ அங்கங்கே கூட்டம் போட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட ஒரு கூட்டத்தில் வந்து முதல்வர் உட்காந்துட்டு இருந்தாரு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, உடன்பிறப்புகள். அது எந்த மாதிரியான நிகழ்ச்சி, பெண்களுடைய முன்னேற்றம் சார்பாக அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்க போகிறோன்றதை விவரிக்கிறது சார்பாக ஒரு கூட்டம்னு வச்சுங்களேன். எல்லாம் உடன்பிறப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணி பெண்கள் எல்லாம் சுற்றி உட்கார வச்சிட்டாங்க. நம்ம முதல்வர் வந்து நடுவில் நின்றுக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு, சுற்றியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே பாக்கெட்டை பார்க்குறாரு. துண்டு சீட்டை காணோம். ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? சரி, எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, எனக்கு எதுவும் பேசாமல் உங்களை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குது. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே ஒரே கல்ல பல மாங்காய்களை அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு முதல்வர் சொன்னார். அதை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அல்லது என்ன நினச்சாங்க அதை கேட்டு அப்படின்னா, என்ன சொல்கிறாரு நம்ம முதல்வர்? ஒரு மீட்டிங்கை போட்டு பெண்களுக்கான சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் சொல்லி பெண்களுடைய ஆதரவை ஒட்டுமொத்தமாக பெற்றுட்டாரு. தமிழ்நாட்டு பெண்களுடைய அந்த ஓட்டெல்லாம் அறுவடை பண்ணிட்டாரு. அதைத்தான் அவர் இப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. யாரும் அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணல அவர் சொன்னதை. ஆனால் அதுக்கப்புறம் அவரே ஒன்று சொன்னார், ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக போயிருக்குமோ அப்படின்ட்டு. நான் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தையில் ஒரு ஒரு அழகான ஒரு கூட்டத்தை 18+ கூட்டமாக மாற்றி விட்டு போயிட்டார் நம்ம முதல்வர். ஆனால் அவருடைய மனசு தங்கம் என்னன்னா, பெண்கள் மீது அவருக்கு அதிகமான அக்கறை. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை கொண்டவர் நம் முதல்வர். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், விடுதியில் தங்கியிருக்கும் மாணவிகள், குறிப்பாக இவர்களுடைய பாதுகாப்புக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற முதல்வர், அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதால பெண்கள் மேல முதல்வருக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்போதும் இருக்கும். அதனாலேயே வந்து ஆண்கள் வந்து இவர் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இவர் நம்மளை வந்து அவாய்ட் பண்றாரு அப்படின்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. இது சரி கிடையாது. சரிங்களா? ஆமா, ட்விட்டர்ல கூட சில வன்மவாதிகள் போட்டுட்டு இருக்கிறாங்க, இவருக்கு வந்து ஆம்பளைங்கன்னா பிடிக்காது, ஏன் ஆம்பளைங்க கையை தொட்டா உனக்கு கூசுதா, ஆம்பளைங்க கைனா உனக்கு வந்து இலக்காரமா இருக்குதா, ஆம்பளைங்கன்னா உனக்கு கசகுதா என்ற மாதிரிலாம் ட்விட்டர்ல வந்து எல்லாம் கேள்வி கேட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் சரி கிடையாதுங்க, இதெல்லாம் சரி கிடையாது. இது வன்மம். பெண்கள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறாரு, அவ்வளோத்தானே. இதை போய் அந்த தப்பா பேசிக்கிட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் என்னங்கிறாங்க, இந்த தடவை 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் இவரை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நம்ம முதல்வருக்கு ஆண்கள் மேல ஒரு சின்ன ஒவ்வாமை இருக்கிற மாதிரி அவருடைய சில செயல்பாடுகள் மூலமாக தெரியுது. அதுக்காக நாக்கு மேல பல்ல போட்டு என்ன வேணா பேசிடுவீங்களா? இதுல ஒரு சிலர்லாம் நவீன தீண்டாமை, இது ஒரு எலைட்டு புத்தி, இது என்னது, இது ஒரு எளிய மக்களை பார்க்கும்போது அவங்க கை மேல பட்டுட்டா கை கருகிருமா, இல்ல மேல பட்டுட்டா கையில் அப்படியே அப்படியே எல்லாம் ஒட்டிக்குமா, இது என்ன மாதிரியான தீண்டாமை அப்படின்லாம் வேற சிலர் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கறத நினைச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஏற்கனவே ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் மேல தெரியாம கன்னத்துல கை பட்டுருச்சு, தெரியாம பட்டுருச்சு. அதுக்கெல்லாம் என்ன கிளப்பி விட்டீங்க? இவர் பாரு எவ்வளவு ஒரு தீண்டாமை பார்க்குறாரு, பக்கத்துல ஒரு சாதாரண பையன் ஒரு எளிய உடன்பிறப்பு பக்கத்தில் நிக்கிறது இவருக்கு பிடிக்கல, அதுவே ஒரு கௌரவ குறைச்சலாகவும் ஒரு அவமானமாகவும் இவர் கருதுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா கன்னத்துல ஓங்கி அடிச்சு அவனை வந்து போடா பின்னாடின்னு துரத்தி விட்டாருன்ட்டு நீங்க கிளப்பி விட்டீங்க இல்லையா? கிளப்பி விட்டீங்க. நான் அப்போ எப்பப்பெல்லாம் நான் ஆண்கள் மேலே தெரியாமல் கைப்படுதோ அல்லது ஆண்களை நான் தொடர மாதிரி சூழ்நிலை வருதோ அப்பப்பெல்லாம் வந்து என்னை வந்து இப்படி பேசிடுறீங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் நான் போய் ஆண்களை நான் தொட்டுட்டோம்? இப்போ அந்த பெரியவர் வந்து நான் தொட்டுருதா ஒரு வயசான உடன்பிறப்பை இந்த முதல்வர் அடிச்சு போட்டாரன்னு கிளப்பி விட்டுருப்பீங்க. ஏற்கனவே ஒரு தடவை கூட்ட நெரிசலில் போகும்போது மெதுவாக அப்படி 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 மெதுவாக அப்படி தள்ளி விட்டேன், கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க பெரியவர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் அப்படி விலக்கி விட்டேன். அது என்ன பண்றீங்க பாரு, இந்த முதல்வர் எவ்வளோ மூர்க்கமா ஆக்ரோஷமா தள்ளி விடுறாரு, என்ன இவருக்கு ஆண்கள் மேலே அவ்வளோ வன்மா அப்படின்ட்டு நீங்க கிளப்பி விட்டீங்க. அப்புறம் என்னதாங்க பண்றது? நான் பாட்டுக்கு அமைதியா போனாலும் குறை சொல்றீங்க, இவர் ஆண்கள் மேல நவீன தீண்டாமை பண்றாரு அப்படின்ட்டு நீங்க குறை சொல்றீங்க. இல்ல பாசமா அப்படி தொட்டாலும் இவர் அடிச்சு போட்டாருன்றீங்க. அப்புறம் என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இது நியாயமா அப்படின்றது நம்முடைய முதல்வருடைய ஆதங்கம். அதோட ஒரு பெரிய ஆதங்கம் ஒன்று இருக்குது. நிம்மதியாக ஒரு ஷூட்டிங் எடுக்க விடுறீங்களா? எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் அதுதான். அதையும் நிம்மதியாக பண்ண விடாமல் இப்படி 1000 குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே மாணவர்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்காக மாணவர் நலனுக்காக போன ஒரு பெரிய குண்டானில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சரி கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து வாயுக்குள்ளே கையை விட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் சோறு அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை எடுத்து திருப்பி அந்த குண்டான்லேயே போட்டேன். இப்போ அதில் என்ன தப்பு, என்ன தப்புன்ட்டு அதில் ஒரு குறை சொல்ல வந்துட்டீங்க. ஏங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருந்தால் எப்படிங்க?
அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறார், விடுங்க. ஒரு 8 மாசம் சந்தோஷமா இருந்துட்டு தான் போட்டுமே. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு வயிற்றுச்சல் 1008 குறை சொல்லிக்கிட்டு சும்மா நொட்டை பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு 8 மாசம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஆமா, அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.